ஓம் சாந்தி. அக்டோபர் 1, 2025. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஒவ்வொரு இரவும் உங்கள் அட்டவணையை பார்ப்பதுடன் ஒரு நாட்குறிப்பேட்டையும் வைத்திருந்தால் நீங்கள் இழப்பு ஏற்படாதிருப்பதில் அக்கறை கொண்டிருப்பீர்கள். கேள்வி: தந்தையின் எந்த விஷயங்கள் முன்னைய கல்பத்தின் பாக்கியசாலி குழந்தைகளை உடனடியாகவே தொடுகின்றன? பதில்: பாபா ஒவ்வொரு நாளும் நினைவு செய்வதற்கான வழிகளை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார். பாக்கியசாலி குழந்தைகள் மாத்திரமே இதனால் தொடப்படுகின்றார்கள். அவர்கள் உடனடியாகவே அவற்றை பயிற்சியிலிடுவார்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, தோட்டத்திற்கு சென்று சற்று நேரம் ஏகாந்தத்தில் அமர்ந்திருங்கள். பாபாவோடு இனிமையாக பேசுவதுடன் உங்கள் அட்டவணையையும் வைத்திருந்தால் நீங்கள் தொடர்ந்தும் முன்னேறுவீர்கள். ஓம் சாந்தி. இராணுவத்தினர் முதலில் எச்சரிக்கப்படுகிறார்கள். கவனம் செலுத்துங்கள். தந்தையும் குழந்தைகளாகிய உங்களை எச்சரித்து கேட்கின்றார், நீங்கள் ஆத்மாக்கள் என்ற நம்பிக்கையுடன் தந்தையை நினைவு செய்கின்றீர்களா? இந்நேரத்தில் மாத்திரமே தந்தை இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார் என குழந்தைகளாகிய உங்களிடம் கூறப்பட்டுள்ளது. தந்தை மாத்திரமே உங்களுக்கு கற்பிக்கின்றார். கடவுள் பேசுகின்றார். பிரதான விஷயம், கடவுள் யார்? உங்களுக்கு கற்பிப்பவர் யார்? இதுவே நீங்கள் முதலில் புரிந்து கொண்டு நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டிய விஷயமாகும். பின்னர் நீங்கள் அதீந்திரிய சுகத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் எல்லையற்ற தந்தையை கண்டுவிட்டீர்கள் என்பதால் ஆத்மாக்களாகிய நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்துடன் இருப்பதை அனுபவம் செய்ய வேண்டும். தந்தை ஒருமுறை மாத்திரமே உங்கள் ஆஸ்தியை உங்களுக்கு கொடுப்பதற்கு வந்து உங்களை சந்திக்கின்றார். எந்த ஆஸ்தியை? அவர் 5000 வருடங்களுக்கு முன்னரும் செய்ததை போன்று மிக சரியாக முழு உலக ராஜ்யம் என்ற ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். தந்தை வந்துவிட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையை கொண்டிருங்கள். அவர் எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை இலகு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அவரே இதனை கற்பிக்க வேண்டும். சிறு குழந்தைகளுக்கு எதுவும் கற்பிக்கப்படுவதில்லை. அவர்களின் உதடுகளில் இருந்து இயல்பாகவே மம்மா, பாபா என்ற வார்த்தைகள் வெளிப்படுகின்றன. ஏனெனில் அவர்கள் அந்த வார்த்தைகளை கேட்கின்றார்கள். இவர் ஆன்மீக தந்தையாவார். இந்த ஆத்மாவிற்கு உள்ளார்ந்த மறைமுகமான போதை உள்ளது. ஆத்மாக்களே கற்க வேண்டும். பரமாத்மாவான பரம தந்தையே ஞானம் நிறைந்தவர். அவர் எதனையும் கற்றதில்லை. அவருக்கு ஏற்கனவே இந்த ஞானம் உள்ளது. எதை பற்றிய இந்த ஞானம்? ஆத்மாக்களாகிய நீங்கள் இதனை புரிந்து கொள்கிறீர்கள். பாபாவிடம் முழு உலகினதும் ஆரம்பம், மத்தியமம், இறுதி பற்றிய இந்த ஞானம் உள்ளது. ஒரே ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையும் எண்ணற்ற சமயங்களின் அழிவும் எவ்வாறு இடம்பெறுகின்றன என்பதை அவர் அறிவார். இதனாலேயே அவர் ஜானி ஜனன்கார், அதாவது அனைத்தும் அறிந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். ஜானி ஜனன்கார் என்பதன் அர்த்தம் என்ன? எவரும் இதனை சற்றேனும் அறியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் கட்டாயமாக பின்வரும் ஸ்லோகத்தை எழுத வேண்டும் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஒரு மனிதர் என்ற ரீதியில் நீங்கள் படைப்பவரையோ அல்லது படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியையோ அல்லது அதன் கால எல்லையையோ அல்லது அது மீண்டும் மீண்டும் இடம்பெறுவதை அறியாதிருந்தால் என்னவென்று கூறுவது? மீண்டும் மீண்டும் இடம்பெறுதல் என்ற வார்த்தையை மிக முக்கியமானது. திருத்தங்கள் தொடர்ந்தும் இடம்பெற வேண்டும். கீதையின் கடவுள் யார் என்ற படம் முதற்தரமானது. இதுவே முழு உலகிலும் முதன்மையான தவறாகும். பரம்பிதா பரமாத்மாவை அறியாததால் ஒவ்வொருவருமே கடவுளின் வடிவம் என அவர்கள் கூறுகிறார்கள். நீங்கள் யாருடைய குழந்தை என ஒரு சிறு குழந்தையிடம் நீங்கள் கேட்டால் அவர் இன்னாருடைய குழந்தை என பதிலளிப்பார். அதன் பின்னர் அவரிடம் அந்த இன்னார் யாருடைய குழந்தை என நீங்கள் கேட்டால் இன்னார் இன்னாருடைய குழந்தை என அவர் பதிலளிப்பார். பின்னர் இறுதியில் அவர் எனது குழந்தை என அவர் கூறுவார். அவ்வாறே கடவுளை மக்கள் அறியாததால் நானே கடவுள் என அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் அவரை அதிக அளவு வழிபடும் பொழுதும்
அவரை அறிய மாட்டார்கள். பிரம்மாவின் இரவு நினைவு கூறப்பட்டுள்ளது. ஆகையால் அது நிச்சயமாக பிராமணர்களினதும் இரவாகவும் இருக்கும். இந்த விஷயங்கள் அனைத்தும் கிரகிக்கப்பட வேண்டும். யோகத்தில் இருப்பவர்களாலேயே இந்த விஷயங்களை கிரகிக்க முடியும். நினைவும் ஒரு சக்தி என்றே கூறப்படுகிறது. இந்த ஞானம் உங்கள் வருமானத்திற்கான வழியாகும். நினைவை கொண்டிருப்பதன் மூலம் உங்கள் பாவங்களை அழிப்பதற்குரிய சக்தியை நீங்கள் பெறுகின்றீர்கள். உங்கள் புத்தியின் யோகத்தை நீங்கள் தந்தையுடன் இணைக்க வேண்டும். வேறு எந்த நேரத்திலும் அல்லாது இந்த நேரத்தில் மாத்திரமே தந்தை இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். தந்தையை அன்றி வேறு எவராலும் இதனை கொடுக்க முடியாது. மற்ற அனைத்தும் சமய நூலாகவோ அல்லது பக்தி மார்க்கத்தின் கிரியைகளாகவோ உள்ளன. அதை ஞானம் என அழைக்க முடியாது. ஒரே ஒரு தந்தையிடம் மாத்திரமே ஆன்மீக ஞானம் உள்ளது. அவர் அதனை பிராமணர்களாகிய உங்களுக்கு மாத்திரமே கொடுக்கின்றார். வேறு எவரிடமும் இந்த ஆன்மீக ஞானம் இல்லை. உலகில் பல சமயங்கள், பிரிவுகள், உப பிரிவுகள் உள்ளன. பல்வேறு அபிப்பிராயங்களும் உள்ளன. இவை அனைத்தையும் விளங்கப்படுத்துவதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் பெரும் முயற்சி செய்ய வேண்டும். பல புயல்கள் உருவாகின்றன. எனது படகு அக்கறை எடுத்து செல்லுங்கள் என பாடப்பட்டுள்ளது. அனைவரது படகுகளும் அக்கறையை அடைய முடியும் என்றில்லை. சில படகுகள் மூழ்கிவிடும், சில தண்ணீரில் மிதக்கும். 2-3 வருடங்கள் பின்னரும் மூழ்கிய சில படகுகளுக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி எவருக்கும் எதுவும் தெரிவதில்லை. சில படகுகள் முற்றிலுமாக நொறுங்கி துண்டுகளாகி விடுகின்றன. சில படகுகள் ஒரே இடத்திலேயே நிற்கின்றன. இதற்கு பெருமளவு முயற்சி தேவையாகும். செயற்கையான யோகத்தை செய்கின்ற பலரும் வெளிப்பட்டுள்ளார்கள். பல யோக ஆசிரமங்கள் உள்ளன. வேறு எந்த ஆன்மீக யோக ஆசிரமும் இருக்க முடியாது. தந்தை மாத்திரமே வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆன்மீக யோகம் கற்பிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், இது மிகவும் இலகுவான யோகம். இதனை போன்று இலகுவானது எதுவும் இல்லை. ஓர் ஆத்மா ஷரீரத்திற்குள் பிரவேசித்து தனது பாகத்தை நடிக்கின்றார். அதிகபட்சம் 84 பிறவிகளே உள்ளன. மற்றோருக்கு பிறவிகளின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. குழந்தைகளாகிய உங்களில் சிலரின் புத்தியில் இந்த விஷயங்கள் புகுகின்றன. பெரும் சிரமத்துடனேயே உங்கள் புத்தியால் இதனை கிரகிக்க முடிகின்றது. தந்தை விளங்கப்படுத்துகின்ற முதலாவது விஷயம், நீங்கள் எங்கே சென்றாலும் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பதற்கு பல வழிகளை உருவாக்குங்கள். அவர்களுக்கு இந்த நம்பிக்கை இருந்தால் மாத்திரமே தந்தையே சத்தியம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தந்தை நிச்சயமாக உண்மையை மாத்திரமே உங்களுக்கு கூறுவார். அதனை நீங்கள் சந்தேகிக்க கூடாது. நினைவு செய்வதற்கு முயற்சி தேவையாகும். இதிலேயே மாயையிடமிருந்து எதிர்ப்பு உண்டாகிறது. அவள் மீண்டும் மீண்டும் நீங்கள் நினைவை கொண்டிருப்பதை மறக்கச் செய்கின்றாள். இதனாலேயே பாபா கூறுகின்றார், உங்கள் அட்டவணையை எழுதுங்கள். அப்பொழுதே யார் நினைவில் இருக்கிறார்கள் என்பதையும் எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கிறார்கள் என்பதையும் பாபா பார்ப்பார். உங்களில் கால் பங்கினர் கூட அட்டவணையை எழுதுவதில்லை. சிலர் தாம் முழு நாளும் நினைவில் இருந்ததாக கூறுகிறார்கள். பாபா கூறுகின்றார், அது மிகவும் சிரமமானது. பந்தனத்தில் இருப்பவர்களும் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகுபவர்களுமே இரவு பகலாக நினைவில் இருக்கிறார்கள். சிவ் பாபா, நான் இப்பொழுது இந்த உறவினர்களிடமிருந்து விடுதலை அடைவேன். ஆத்மாக்கள் அழைக்கிறார்கள், பாபா, நான் எவ்வாறு இந்த பந்தனத்திலிருந்து விடுதலை அடைவது? நீங்கள் அதிக அளவு நினைவில் இருக்கின்றீர்களாயின் உங்கள் அட்டவணையை பாபாவிற்கு அனுப்ப வேண்டும். உங்கள் அட்டவணையை ஒவ்வொரு இரவும் எழுதுமாறும் ஒரு நாட்குறிப்பேட்டை வைத்திருக்குமாறும் உங்களுக்கு வழிகாட்டல் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நாட்குறிப்பேட்டை வைத்திருப்பதனால் இழப்பு ஏற்படும் என்ற பயம் உங்களுக்கு இருக்கும். இதனை பார்த்தால் பாபா என்ன கூறுவார்? அதி அன்பிற்கினிய பாபாவை நீங்கள் மிக குறுகிய காலத்திற்கே நினைவு செய்கின்றீர்கள் என்றா கூறுவார்? உங்கள் லௌகீக தந்தை, உங்கள் மனைவி போன்றோரை நீங்கள் நினைவு செய்கிறீர்கள். இருப்பினும் இவ்வளவு குறுகிய நிலைமையிலும் உங்களால் என்னை நினைவு செய்ய முடியாதுள்ளது.
உங்கள் அட்டவணையை எழுதினால் நீங்கள் வெட்கப்படுவீர்கள். இந்த நிலையில் உங்களால் உயர்ந்ததோர் அந்தஸ்தை அடைய முடியாது என்பதை காண்பீர்கள். ஆகையாலேயே உங்கள் அட்டவணையை நீங்கள் எழுத வேண்டும் என பாபா வலியுறுத்துகின்றார். தந்தையையும் 84 பிறவி சக்கரத்தையும் நினைவு செய்தால் நீங்கள் பூலோகத்தை ஆட்சி செய்பவர் ஆகுவீர்கள். பிறரை உங்களை போன்றவர்களாக நீங்கள் ஆக்கினாலே உங்கள் பிரஜைகளை உங்களால் ஆட்சி செய்ய முடியும். இந்த ராஜயோகம் சாதாரண மனிதரை நாராயணனாக மாற்றுவதற்கு உரியது. இதுவே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். ஆத்மாக்களை பார்க்க முடியாது, ஆனால் அவர்களை புரிந்து கொள்ள முடியும். இவரில் ஓர் ஆத்மா உள்ளார் என புரிந்து கொள்ளப்படுகிறது. லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் நிச்சயமாக இருக்கும். அவர்களே அதிக முயற்சியை செய்தவர்கள். அவ்வாறே அவர்கள் புறமை பரிசிலை பெற்றார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக பல பிரஜைகள் இருப்பார்கள். அவர்கள் அதி மேலானதோர் அந்தஸ்தையும் பெறுகின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக பெருமளவு யோகம் செய்திருக்க வேண்டும். அவ்வாறே அவர்கள் திறமை சித்தி எய்தினார்கள். உங்களால் ஏன் யோகம் செய்ய முடியவில்லை என்பதற்கான காரணத்தை நீங்கள் அறிய வேண்டும். உங்கள் புத்தி உங்கள் வியாபாரத்தில் உள்ள சிக்கல்கள் அனைத்தையும் நோக்கியே திசை திருப்பப்படுகிறது. அதிலிருந்து நேரத்தை ஒதுக்கி இதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நேரத்தை ஒதுக்கி சென்று தோட்டத்தில் ஏகாந்தத்தில் அமர்ந்திருங்கள். பெண்களால் அங்கே செல்ல முடியாது. அவர்கள் வீட்டை பராமரிக்க வேண்டும். ஆண்களுக்கு இது இலகுவாக இருக்கும். முன்னைய கல்பத்தைச் சேர்ந்த பாக்கியசாலிகள் இந்த தொடுகையை உணர்வார்கள். இந்த கல்வி மிகவும் சிறந்தது. ஒவ்வொருவரின் புத்தியும் அவரவருக்கே உரியது. அனைத்துவித சந்தர்ப்பத்திலும் நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற வேண்டும். தந்தை உங்கள் அனைவருக்கும் வழிகாட்டல்களை கொடுக்கின்றார். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் அவற்றை பின்பற்ற வேண்டும். பாபா பொதுவான வழிகாட்டல்களை மாத்திரமே கொடுக்கின்றார். ஒருவர் வந்து தனிப்பட்ட ஆலோசனையை கேட்டால் அதனையும் பாபாவினால் கொடுக்க முடியும். மக்கள் பெரிய மலையின் மேலே யாத்திரை செல்லும் பொழுது வழிகாட்டிகள் அவர்களை எச்சரிக்கின்றனர். அவர்கள் பெரும் சிரமத்துடனேயே செல்கிறார்கள். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் இலகுவான வழியை காட்டுகின்றார். தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் ஷரீர உணர்வு அனைத்தையும் முடித்து விடுங்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். தந்தை வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்த பின்னர் மீண்டும் சென்று விடுகின்றார். ஓர் ஆத்மாவை போன்ற விரைவான ராக்கெட் வேறு எதுவும் இருக்க முடியாது. மக்கள் சந்திரனுக்கு செல்வதற்கு முயற்சி செய்வதால் அதிக அளவு நேரத்தை வீணாக்குகிறார்கள். அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அந்த விஞ்ஞான கலை விநாசத்திற்கு உதவும். அவர்களிடம் விஞ்ஞானம் உள்ளது, உங்களிடம் மௌனம் உள்ளது. உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுவே மயான அமைதி. இந்த ஆத்மாவாகிய நான் இந்த ஷரீரத்திலிருந்து வேறுபட்டவன். ஷரீரம் ஒரு பழைய சப்பாத்தாகும். பாம்பினதும் ஆமையினதும் உதாரணங்கள் உங்களையே குறிக்கின்றன. நீங்கள் இந்த ஞானத்தை ரீங்காரமிடும் பூச்சிகளை போன்றுள்ள சாதாரண மனிதர்களை தேவர்களாக மாற்றுகின்றீர்கள். அவர்களை நச்சுக்கடலில் இருந்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்ல வேண்டியது உங்கள் கடமையாகும். சந்நியாசிகள் யாகம் வளர்த்தல் அல்லது தபஸ்யா செய்தல் போன்றவற்றை செய்ய வேண்டிய அவசியமில்லை. பக்தியும் இந்த ஞானமும் இல்லறத்தினருக்கு உரியது. சந்நியாசிகள் சத்யுகத்திற்கு செல்ல விரும்புவதில்லை. அவர்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி என்ன தெரியும்? அவர்கள் துறவற பாதையில் இருக்க வேண்டும் என்பது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. முழு 84 பிறவிகளையும் எடுத்துள்ளவர்கள் நாடகத்திற்கு ஏற்ப தொடர்ந்தும் வருவார்கள். அவர்கள் தொடர்ந்தும் வரிசை கிரமமாக வெளிப்படுவார்கள். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். கண்கள் அதிக அளவு குற்றம் செய்யக்கூடியவை. நீங்கள் இந்த ஞானத்தின் 3வது கண்ணை பெறும் பொழுது உங்கள் கண்கள் குற்றமற்றவை ஆகின்றன. பின்னர் அரை கல்பத்திற்கு அவை என்றுமே குற்றம் செய்பவையாக ஆக முடியாது. அவை உங்களை பெருமளவு ஏமாற்றுகின்றன. நீங்கள் தந்தையை எந்த அளவிற்கு அதிகமாக நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் பௌதிக புலன்கள் சாந்தமடையும். பின்னர் 21 பிறவிகளுக்கு பௌதிக புலன்களின் விஷயமம் எதுவும் இருக்க முடியாது.
அங்கே பௌதிக புலன்களின் விஷமங்கள் எதுவும் இருக்க முடியாது. உங்கள் பௌதிக புலன்கள் அனைத்தும் அமைதியானவையாகவும் சத்தோகுணியாகவும் ஆகின்றன. நீங்கள் சரீர உணர்வு உடையவர்கள் ஆகிய பின்னரே அசுர சுபாவம் வெளிப்படுகிறது. தந்தை உங்களை ஆத்ம உணர்வுடையவர் ஆக்குகின்றார். நீங்கள் அரை கல்பத்திற்கான ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிக முயற்சி செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது உங்கள் பௌதீக புலன்கள் உங்களை ஏமாற்ற முடியாது. இறுதி வரை இந்த யுத்தம் தொடரும். நீங்கள் உங்களுடைய கர்மாதி ஸ்திதியை அடையும் பொழுது அந்த யுத்தம் ஆரம்பமாகும். நாளுக்கு நாள் ஓசை எங்கும் பரவும். மக்களுக்கு மரண பயம் ஏற்படும். தந்தை கூறுகின்றார், இந்த ஞானம் அனைவருக்குமானது. தந்தையின் அறிமுகத்தை மாத்திரம் கொடுங்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவரும் சகோதரர்கள். நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், தந்தையான கடவுள். இயற்கையின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளவர்களும் உள்ளனர். எவ்வாறாயினும் கடவுள் இருக்கின்றார். முக்தியையும் ஜீவன் முக்தியையும் பெறுவதற்கே மக்கள் அவரை நினைவு செய்கிறார்கள். அனாதியான முக்தி என்பது இல்லை. உலக வரலாறும் புவியலும் மீண்டும் மீண்டும் சுழல வேண்டும். சத்யுகத்தில் இருந்த பொழுது ஒரே ஒரு பாரதமே இருந்தது என புத்தியும் கூறுகிறது. மக்களுக்கு எதுவுமே தெரியாது. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. இது 100,000கணக்கான வருடங்களுக்கான விஷயமாக இருக்க முடியாது. இது 100,000கணக்கான வருடங்களுக்கு உரியதாயின் ஜனத்தொகை மிக அதிகமாக இருந்திருக்கும். தந்தை கூறுகின்றார், கலியுகம் இப்பொழுது முடிவடைய உள்ளது. சத்யுகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. கலியுகம் என்னும் குழந்தை பருவத்திலேயே உள்ளது என்றும் அதன் கால எல்லை பற்பல 1000 ஆண்டுகள் என்றும் அம்மக்கள் நம்புகிறார்கள். சக்கரம் 5000 வருடங்களை மாத்திரமே கொண்டது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பாரதத்தில் ஸ்தாபனை இடம்பெறுகிறது. பாரதம் இப்பொழுது சொர்க்கம் ஆகிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றோம். தந்தை கூறுகின்றார், இப்பொழுது சதா என்னை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். இதுவே நீங்கள் அவர்களுக்கு கூற வேண்டிய முதல் விஷயமாகும். அவர்களுக்கு தந்தையின் மீது நம்பிக்கை ஏற்படும் வரை தொடர்ந்தும் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு அவர்களுக்கு விடை கிடைக்காத பொழுது அவர்கள் கூறுகிறார்கள், கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்று நீங்கள் எங்களுக்கு கூறுகின்றீர்கள். எனினும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆகையால் முதலில் இந்த விஷயத்தை மாத்திரமே கூறுங்கள். முதலில் அவர்களுக்கு தந்தையின் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அதாவது உண்மையில் ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தை ஒருவரே, அவரே படைப்பவர் என்ற நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அவர் நிச்சயமாக சங்கமயுகத்தில் வருகின்றார். தந்தை கூறுகின்றார், நான் ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை. நான் சக்கரங்களின் சங்கமத்திலேயே வருகின்றேன். நானே புதிய உலகை படைக்கின்றேன். நான் எவ்வாறு சக்கரத்தின் இறுதியில் வர முடியும்? நான் பழையதற்கும் புதியதற்கும் இடையில் வருகின்றேன். இதுவே அதிமேன்மையான சங்கமயுகம் என அழைக்கப்படுகிறது. இங்கேயே நீங்கள் அதிமேன்மையானவர்கள் ஆகின்றீர்கள். லக்ஷ்மியும் நாராயணருமே அனைவரிலும் அதிமேன்மையானவர்கள். இந்த இலக்கும் குறிக்கோளும் மிகவும் இலகுவானது. இதன் ஸ்தாபனை இப்பொழுது மேற்கொள்ளப்படுகிறது என அனைவரிடமும் கூறுங்கள். அதி மேன்மையானது என்ற வார்த்தைகளை நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் என பாபா உங்களிடம் கூறியுள்ளார். ஏனெனில் நீங்கள் இங்குதான் அதி சீரழிந்தவர்களில் இருந்து அதி மேன்மையானவர்களாக மாறுகின்றீர்கள். நீங்கள் இந்த பிரதான விஷயங்களை மறந்துவிடக் கூடாது. நீங்கள் நிச்சயமாக காலங்களுக்கான தேதிகளையும் எழுத வேண்டும். உங்கள் ராஜ்யம் ஆரம்பத்தில் தொடங்குகிறது. மற்றோரின் ராஜ்யம் ஆரம்பத்தில் இருப்பதில்லை. இந்த சமய ஸ்தாபகர்கள் வந்த பின்னரே அந்த சமயங்கள் விரிவடைகின்றன. அவர்களில் மில்லியன் கணக்கானோர் இருக்கும் பொழுதே அவர்களின் ராஜ்யம் ஆரம்பமாகிறது. உங்கள் ராஜ்யம் சத்யுகத்தின் ஆரம்பத்திலேயே தொடர்கிறது. சத்யுக ராஜ்யம் எங்கிருந்து வந்தது என்பது எவரது புத்தியிலும் புகுவதில்லை.
கலியுகத்தின் இறுதியில் பல சமயங்கள் உள்ளன. எனவே சத்யுகத்தில் எவ்வாறு ஒரே ஒரு தர்மமும் ஒரே ஒரு ராஜ்யமும் இருந்திருக்க முடியும்? அங்கே வைரங்களும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்ட பல மாளிகைகள் இருந்தன. பாரதம் வைகுந்தம் என அழைக்கப்படும் வகையில் இருந்தது. இது 5000 வருடங்களின் முன்னரான விஷயமே ஆகும். 100,000 வருடங்களாயின் அது எவ்வாறு கணக்கிடப்பட்டிருக்க முடியும்? அதன் கணக்கு எவ்வாறு இருந்திருக்க முடியும்? மனிதர்கள் மிகவும் குழப்பமடைந்துள்ளார்கள். இப்பொழுது இதை அவர்களுக்கு யாரால் விளங்கப்படுத்த முடியும்? அவர்கள் தாம் அசுர ராஜ்யத்தில் இருப்பதை நம்புவதில்லை. தெய்வீக குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்களும் முற்றிலும் விகாரமற்றவர்களும் என்பதே தேவர்களின் புகழாகும். அவர்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் என்பதால் அவர்களிடம் 5 விகாரங்களும் இருப்பதில்லை. ஆகையால் தந்தை கூறுகின்றார், நினைவே பிரதானமான விஷயம். 84 பிறவிகளை எடுத்த பின்னர் நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். இதுவே நாடகத்தின் சக்கரமாகும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. இந்த ஞானத்தின் 3வது கண்ணை பயன்படுத்தி உங்களை ஏமாற்றுகின்ற கண்களை குற்றமற்றதாக ஆக்குங்கள். நினைவு செய்வதனால் மாத்திரம் உங்கள் பௌதிக அங்கங்கள் அமைதியடைந்து முற்றிலும் தூய்மையாகும். ஆகையால் இந்த முயற்சியை மாத்திரம் செய்யுங்கள். 2. உங்கள் வேலையின் பொழுதும் ஏகாந்தத்திலிருந்து நினைவு செய்வதற்கு நேரம் ஒதுக்குங்கள். உங்களால் யோகம் செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணத்தை கண்டறிய முயற்சி செய்யுங்கள். உங்கள் அட்டவணையை நிச்சயமாக எழுதுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சகித்துக்கொள்ளும் சக்தியை கிரகித்து மற்றோரின் மீதும் அன்புடையவராகி அதன் மூலம் அழியாத இனிமையான பலனை பெறுவீர்களாக. எதையாவது சகித்துக் கொள்ளுதல் என்றால் நீங்கள் இறக்க வேண்டும் என்பது அதன் அர்த்தமல்ல. ஆனால் அனைவரின் இதயத்திலும் அன்புடன் வாழ்வதாகும். ஒருவர் எவ்வளவுதான் எதிர்த்தாலும், அவர் ராவணனை விட பயங்கரமாக இருந்தாலும், நீங்கள் ஒரு முறை மட்டுமன்றி 10 முறைகள் அதை சகித்துக் கொள்ள வேண்டி இருந்தாலும், சகித்துக் கொள்ளும் சக்தியின் பலன் அழியாததும் இனிமையானதும் ஆகும். நீங்கள் அதிக அளவில் சகித்துக் கொண்டீர்கள், மற்றவரும் சிறிதளவு சகித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். உங்களுக்கு ஏதாவது தற்காலிகமான பலன் கிடைக்க வேண்டும் என நினைக்காதீர்கள். கருணை உணர்வு உடையவர் ஆகுங்கள். இதுவே சேவை செய்கின்ற உணர்வாகும். சேவை செய்ய விரும்புபவர்கள் அனைவருடைய பலவீனங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். அவற்றை அவர்கள் எதிர்க்க மாட்டார்கள். ஸ்லோகன். கடந்து சென்ற அனைத்தையும் மறந்து கடந்த காலத்து விஷயங்களில் இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் சதா எச்சரிக்கையாக இருங்கள். அவ்யக்த இஷாரா. யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடனும் பரிசோதனை செய்யுங்கள். எப்படி பாப்தாதாவிற்கு கருணை உள்ளதோ அவ்வாறே குழந்தைகளான நீங்களும் மாஸ்டர் கருணை நிறைந்தவர்கள் ஆக வேண்டும். உங்களின் மனப்பாங்கினால் தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்ற சக்திகளை சூழலின் மூலம் ஆத்மாக்களுக்கு வழங்குங்கள். குறுகிய காலத்தில் நீங்கள் முழு உலகிற்கும் சேவை செய்வதுடன் பஞ்சபூதங்கள் உட்பட அனைவரையும் தூய்மையாக்குவதற்கு உங்களின் மனதால் துரித கதியில் சேவை செய்யுங்கள். யோக சக்திகளுடன் பரிசோதனை செய்யுங்கள். ஓம் சாந்தி.